ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? அழகான சிறப்புகளை, 2 சிறப்புகளை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த தொழுகை வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஃபஜருக்கு பிறகு நம்ம ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம்னா லுஹர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் முழு நாளும் நாம் வாழலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் ஜாமி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. எனவே ஆயத்துல் குர்சியை நிச்சயமாக மனனம் செய்து அதை ஒவ்வொரு தொழுகைக்கு ஓத முயற்சி செய்ய வேண்டும்.